வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன்னா, கொஞ்சம் தொடர்ந்து இப்போ ஹாலிடேஸ்லாம் வரதுனால குழந்தைகளுக்கு வேணுங்கிறத பண்ணிடலாம். ஏன்னா ஒரு குழந்தை என்கிட்ட கேட்கவே கேட்டுது, எப்போ பாரு நீங்கள் டிஃபன் வெரைட்டிஸ் பண்ணுறேன், இல்லைன்னா குழம்பு பண்ணுறேன், ரசம் பண்ணுறேன், இல்லை பண்டிகைக்கு வேணுங்கிறத பண்ணுறேன், எங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டேங்களா அப்படின்னு. ஆஹா, நல்லா கரெக்டாக கேட்டீது அப்படின்ட்டு தான் யோசித்து இந்த தடவை பிளான் பண்ணி ஹாலிடேஸாக இருக்கிறது அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதா ஒரு சில ஐட்டம்ஸ் நான் பண்ணி காமிக்கிறேன். டு ஸ்டார்ட் வித் இன்றைக்கி மசாலா பொரியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது மசாலா பொரிங்கிறது ஒன்றும் பெரிய இது கிடையாது. இந்த மாதிரி அரிசி பொரி உங்களுக்கு கடையிலலாம் கிடைக்கும், கிறிஸ்பாக இருக்கும். அது ஜென்ரலாகவே இதை அப்படியே சாப்பிட கொடுத்தேன்னா கூட குழந்தைகள் சாப்பிடும், அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தியான டைமில் நீங்கள் பாட்டுக்கு அதுகள் டிவி பார்த்துட்டு இல்லைன்னா ஏதான ஒரு கார்ட்டூன் இதை பார்த்துட்டு இதை சாப்பிட்டுன்னு இருக்கும். பட் அடிஷ்னலாக நம்ம இதோட கொஞ்சம் ப்ரோட்டீனோடு கலந்து கொடுக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் பொட்டுக்கடலை, நிலக்கடலை, உங்களுக்கு வேணா கேஷ்யூ, பாதாம் எல்லாமே அதோட வறுத்து போட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அவளுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அட் த சேம் டைம் ரொம்ப காரம் இல்லாமல் பண்ணி கொடுத்துடலாம். பட் இந்த பொரி இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு அப்புறமா இதில் வேணும்னா நீங்கள் ஃபர்தராக கேரட் திருக்கி போட்டு, பச்சையாக வெங்காயம் போட்டு, எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு கொடுத்து, கொத்தமல்லிலாம் போட்டுடலாம். அது ஒரு இந்த முர்முரான்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். இது இப்படி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படி வேணாலும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், இல்லை இப்படியே வேணாலும் சாப்பிட கொடுக்கலாம். ஸோ இது இப்போ ஸ்டார்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் சொல்கிற மாதிரி குழந்தைகளுக்கு தான் இந்த ஹாலிடேஸ் விட்டாச்சுன்னா வெயில் வேறு, வெளியில் போய் விளாடவும் முடியாது, சாயங்காலம் வரைக்கும் விளாட விட மாட்டோம். வீட்டில் இருக்கிறதே பொழுது போகாது. என்ன தான் பண்ணும் அதுகள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நாம் போடுற எப்போ பாரு சாம்பார், ரசம் அதெல்லாமும் அதுங்களுக்கு பிடிக்காது. ஏதாலும் ஒன்று இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் அதுங்களுக்கு பிடிக்கும். கடுகு வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் காரப்பொடி போடுறேன். இல்லை நிலக்கடலை உங்கள் சௌரியம் எவ்வளோ வேணுமோ போடுங்க. இது இந்த பொட்டுக்கடலை, கொஞ்சம் கருவேப்பிலை, வறுப்பட்ட நிலக்கடலையாக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா லைட்டாக அவ்வளோ வறுத்தா போகும். நான் இது முன்னாடியே வறுத்தது தான் இது. இல்லை பச்சைக்கடலைனா கொஞ்சம் முன்னாடியே போட்டு நிறைய நாளை வறுத்துருங்க. இப்போ இது ரெடி ஆகிடுது. அடுப்பை அணைச்சிடுறேன். அதுக்கப்புறம் தான் இந்த பொரியை போடணும். ஆல்ரெடி உப்பு பொரி தான் இது, இதில் உப்பு இருக்கும், நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த கடலை எல்லாம் இருக்கணுமேன்றதுக்கோசரம் ஒரு சின்ன பிஞ்ச் போடுறேன், அவ்வளோதான். அதே மாதிரி இது என்ன சாட் மசாலா, இது ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இது குழந்தைகள் தானே இல்லை, பெரியவாளுக்குமே கூட டைம் பாஸ் ஆகலைன்னா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம். நல்ல ஹெல்தியான ஒரு இது தான். இது ஏன் ஆறின அப்புறமா இந்த பொரியை போட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, அடுப்பு எரியர்ச்சே இந்த பொரியை, அதுவும் இந்த அரிசி பொரியை போட்டோன்னா சுருங்கி போயிடும், அப்புறம் அதில் கிறிஸ்பாகவே இருக்காது. இப்போ இது நல்லா எப்படி கிறிஸ்பாக இருக்கு பாருங்க, இப்படி கிறிஸ்பாக இருக்கணும். அது இன்னும் ஆற இன்னுமே கிறிஸ்பாகிடும். இது ரெடி ஆகிடுது. இதில் நீங்கள் அடிஷ்னலாக உங்களுக்கு வேணும்னா அந்த முர்முரா மாதிரி பண்ணணுன்னா இதில் கேரட் திருகி போட்டுக்கலாம், பச்சை வெங்காயம் போட்டுட்டு
எலுமிச்சம்பழம் புழிஞ்சுட்டு கொத்தமல்லி போட்டு அதை அப்படி சாப்பிட்டேன்னா அது ஒரு அதாவது ட்ரை பேல் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். அது கேரட்டெல்லாம் பச்சையாக சேர்ந்ததுனாலும் குழந்தைகளுக்கு நல்லது தானே. நீங்கள் அந்த மாதிரியும் அதுகளுக்கு பண்ணி கொடுக்கலாம். இதை பண்ணி வச்சுருந்தேன்னா நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம், இப்படியே வேணாலும் அதை சாப்பிட்லாம். இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைகள் எப்படி என்ஜாய் பண்ணான்றது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.